ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் 7. நீயமானாம் வயோ உத்விக்னாம் ருத்தீம் குரரீம் இவ யத்ருச்சயாகதஸ்தத்ர தேவர்ஷேர் தத்ருஷே பதி. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நீயமானாம் எடுத்துச் செல்லப்பட்ட போது, பய உத்விக்னாம் பயத்தினாலும் கலக்கத்தினாலும், ருதத்தீம் அழுது கொண்டு, குரரீம் இவ ஒரு குரரி போல, யத்ருச்சயா தற்செயலாக, ஆகத வந்த, தத்ர அங்கு, தேவ ரிஷி மாமுனிவரான நாரதர், தத்ருஷே கண்டார், பதி வழியில். டிரான்ஸ்லேஷன். என் தாய் அவ்வாறு எடுத்துச் செல்லப்பட்ட போது பயத்தினால் அவள் கழுகிடம் சிக்கிய ஒரு குரரி பறவையைப் போல கதறி அழுதாள். அப்போது எதிர்பாராமல் அங்கு வர நேர்ந்த சிறந்த முனிவரான நாரதர் என் தாயின் அந்த பரிதாப நிலையை கண்டார். பதம் 8. பிராகநைனாம் சுரபதே நேத்தும் அர்ஹசி அநாகசம் முஞ்ச மகாபாக சதீம் பர பரிக்கிரகம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். பிராக அவர் கூறினார், நான் இல்லை, ஏனம் இவளை, சுரபதே தேவராஜனே, நேத்தும் இழுத்துச் செல்ல, அர்ஹசி தகுதியுடையவள், அநாகசம் சிறிதும் பாவமற்றவள், முஞ்ச விட்டுவிடு, மகாபாக மகாபாகியசாலியே, சத்தீம் கற்புடைய, பரிகிரகம் மாற்றான் மனைவியுமான. டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் கூறினார், தேவராஜனே இந்திரா, இவள் குற்றமற்றவள். இவளை இவ்வாறு இரக்கமின்றி நீ கவர்ந்து செல்வது முறையானதல்ல. பெருமை படைத்தவனே, பதிவிரதையான இவள் வேறொருவனின் மனைவியாவாள். அதனால் உடனே இவளை நீ விட்டுவிட வேண்டும். பதம் 9. ஸ்ரீ இந்திர உவாச்ச ஆஸ்தேஷ்ய ஜடரே வீரியம் அவிஹஷ்யம் சுரத்விஷக ஆஷ்யதாம் யாவத் பிரவசம் மோக்ஷயே அர்த்த பதவீம் கதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ இந்திர உவாச்ச இந்திரன் கூறினார், ஆஸ்தே இருக்கிறது, அஸ்யா இவளுடைய, ஜடரே கர்ப்பத்தில், வீரியம் அவிஹஷ்யம் பொறுக்க முடியாத, சுரத்விஷ தேவர்களுடைய எதிரியின், ஆஷ்யதாம் எங்கள் சிறையில் இவள் இருக்கட்டும், யாவத் வரை, பிரசவம் பிரசவிக்கும், மோக்ஷையே நான் விட்டு விடுவேன், அர்த்த பதவீம் என் நோக்கத்தை, கத அடையும் வரை. டிரான்ஸ்லேஷன். இந்திரன் கூறினார், இரண்யகசிபுவின் மனைவியான இவளுடைய கர்ப்பத்தில் அந்த பெரும் அசுரனின் வீரியம் இருக்கிறது. ஆகவே இவள் பிரசவிக்கும் வரை என் பாதுகாப்பிலேயே இருக்கட்டும். அதன் பிறகு இவளை நாங்கள் விட்டுவிடுகிறோம். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபா. பிரகலாத மகாராஜனுடைய தாயின் கர்ப்பத்தில் மற்றொரு அசுரன், அதாவது மற்றொரு இரண்யகசிபு இருப்பதாக எண்ணிய இந்திரன் கயாதுவை கைது செய்ய முடிவு செய்தார். குழந்தை பிறந்ததும் அதை கொன்றுவிட்டு பிறகு அவளை விடுவிப்பதே நல்லதென்று தேவராஜன் எண்ணினார். பதம் 10. ஸ்ரீ நாரத உவாச்ச அயம் நிஷ்கில்பிஷக சாக்ஷான் மகாபாகவதோ மகான் த்வயா ந பிராப்ஸ்யசே சம்ஸ்தாம் அனந்த அனுச்சரோ பலி. ஸ்ரீ நாரத உவாச்ச மாமுனிவர் நாரதர் கூறினார், அயம் இது கருவிலுள்ள குழந்தை, நிஷ்கில்பிஷ அறவே பாவமற்றது, சாக்ஷாத் நேரடியாக, மகாபாகவத பரமபக்தன், மகான் மிகச்சிறந்த, த்வயா உன்னால், நான் இல்லை, பிராப்சியதே அடைவாய், சம்ஸ்தாம் இவனது மரணம், அனந்த பரமபுருஷரின் அனுச்சர சேவகன், பலி சக்திமிக்க. டிரான்ஸ்லேஷன். நாரத முனிவர் பதிலளித்தார், இந்த பெண்ணின் கருவில் வளரும் குழந்தை குற்றமோ பாவமோ இல்லாதது. உண்மையில் இவன் ஒரு பரம பக்தனும் பகவானின் சக்திமிக்க சேவகனும் ஆவான். ஆகவே இவனை உன்னால் கொல்ல முடியாது. பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத்.
அசுரர்கள் அல்லது பக்தரல்லாதவர்கள் பக்தரை கொல்ல முயற்சி செய்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளது. ஆனால் பரமபுருஷரின் ஒரு சிறந்த பக்தரை அழிப்பதில் அவர்கள் வெற்றி பெற்றதே இல்லை. பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் 31வது பதத்தில் கௌந்தேய பிரதிஜானேகி நாமே பக்தக பிரணஷ்யதே என்று பகவான் உறுதியளிக்கிறார். அதாவது பகவானின் பக்தர்கள் அசுரர்களால் ஒருபோதும் கொல்லப்பட முடியாது. இந்த வாக்குறுதி உண்மை என்பதற்கு பிரகலாதரே சிறந்த உதாரணம். நாரத முனிவர் இந்திரனிடம், நீங்கள் எல்லாரும் தேவர்களாக இருந்தாலும் இந்த குழந்தையை உங்களால் கொல்ல முடியாது, மற்றவர்களுக்கு நிச்சயமாக இது சாத்தியமே இல்லை என்று கூறினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 7 கர்ப்பத்தில் பிரகலாதர் வரலாறு என்னும் தலைப்பில் பதங்கள் 8, 9, 10 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய்.